ஒரு சிலரை பாருங்கள், ஓயாமல் யார்கிட்டயாச்சும் ஃபோனில் பேசிகிட்டு இருப்பாங்க, இல்லை சாட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கேட்டால் சும்மா பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. தான் கணவனோடும் தேவனோடும் பேசி கொண்டிருந்த ஏவாள் சர்பத்தோடு சும்மா பேசிகிட்டு இருந்ததுனால தான் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விழுந்து போனான். சர்பத்தோடு சும்மா பேச தொடங்கினவ எப்போதும் பேசி கொண்டிருந்த தேவனோடு பேசவே பயந்தா. இன்றைக்கும் பாருங்கள், அன்பாக அக்கறையாக பேசுகிறது போல் யாராவது நடித்தா போதும், உடனே தன்னுடைய குடும்ப காரியம் தொடங்கி அந்தரங்க காரியம் வரைக்கும் எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட சொல்லி கடைசியில் பாவத்தில் விழுந்து போகிறாங்க. வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில் சாட் பண்ண ஒரு ஆள் கிடைச்சா போதும், அது அப்படியே கண்டினியூ ஆகி வீடியோ காலில் போய் முடியுது. அதனால் பல பேருடைய வாழ்க்கை அழியுது. இது சும்மா பேசுகிறது இல்லைங்க, அதுக்கு பின்னாடி ஒரு ஆவி, அதாவது சும்மான்ற பேரில் ஒரு பிசாசு இருக்குது. ஒரு சிலர் பாருங்கள், எங்கம்மா போகிற, சும்மா அங்கே போயிட்டு வரேன் அப்படின்வாங்க. வாலிப வயசில் தான் வீட்டில் அடங்கி இல்லாமல் சீக்கிரமை சுற்றி பார்க்க போன தீனால் தன்னுடைய கற்பை இழந்தா, குடும்ப சமாதானத்துக்கு எடுத்தா, தன் சகோதரர் சாபம் பெற காரணமானான். அதுபோல தாங்க நிறைய பெண்களும் ஃப்ரெண்ட்ஸு கூட வெளியே போகிறேன், ஃப்ரெண்ட்ஸு கூட பிக்னிக் போகிறேன்னு ஆரம்பித்து டேட்டிங்கில் முடிஞ்சு வாழ்க்கை அழிஞ்சது தான் மிச்சம். அழியிறது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மட்டும் இல்லைங்க, உங்களை பெற்று வளர்த்த உங்கள் பெற்றோருடைய கனவு, உங்கள் மேலே வைக்கப்பட்ட தேவனுடைய திட்டம். நீங்கள் சும்மா சுற்றுறதுனால தான் அழியுது. சும்மாங்கிறது ஒரு பிசாசு. மொட்டை மாடியில் சும்மா சுற்றின தாவீதோட வாழ்க்கை பத்சேபாலால் மொத்தமாக மாறினதை மறந்துடாதீங்க. ஒரு சிலர் பாருங்கள், இப்போ பாரு ஃபோனும் கையுமாகவே இருப்பாங்க, ஏதாச்சும் பார்த்துட்டே இருப்பாங்க. என்னென்னு கேட்டால் சும்மா பார்க்குறேன் அப்படின்வாங்க. சும்மான்றதே சும்மாங்க. 5 நிமிஷம் பைபிள் படிக்க சொன்னால் 10 முறை டைம் பார்க்குற நாம் செல்ஃபோனை கையில் எடுத்துகிட்டா மணிக்கணக்காக ரீல்ஸ் பார்க்குறோம். எப்படிங்க? மணிக்கணக்கில் யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டான்னு டைமை ஸ்பெண்ட் பண்ணுறவங்கள ஏன் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டு பாருங்கள். சும்மா டைம் பாஸ்ன்னு சொல்லுவாங்க. சும்மானு சொல்கிறதோட நோக்கமே டைமை வேஸ்ட் பண்ணுறது தான். இனிமேல் டைம் பாஸ்ன்னு சொல்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள், நிச்சயமாக உணர்வு வரும். டைம் பாஸ் பண்ணுறேன்னு சொல்கிறவங்களுக்கு வேறு வேலை இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அந்த வேலையை செய்யாமல் அதை அப்புறம் பார்த்துக்கலான்னு நினைக்கிறாங்க. போனால் வராது, பொழுது போனால் கிடைக்காதுங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மையிலேயே பொழுது, அதாவது டைமு போனால் திரும்ப கிடைக்காதுங்க. அதனால தான் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள்னு பைபிள் சொல்லுது. இனியாவது சும்மான்ற பேரில் உங்கள் நேரத்தை திருடுற, உங்கள் வாழ்க்கையை அழிக்கிற பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. ஆமென்.